ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபேஷன் பாக்ஸ். இன்னைக்கு நாம துபாயில் உள்ள தேராக்கு அபாயா பர்ச்சேஸ் பண்ணலான்னு போயிட்டு இருக்கோம். தேராவில் பார்த்தீங்கன்னா நிறைய அபாயா ஷாப்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு அதில் எந்த ஷாப்பில் ரேட் ரீசனபிளாகவும் குவாலிட்டியாகவும் இருக்குன்னு பார்த்து ரேண்டமாக ஷாப்பை சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன். இந்த வீடியோவில் முழுக்க என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. நாம் இப்போது தேராவை நோக்கி கிளம்பியாச்சு. துபாய் டேல எவ்வளோ அழகாக இருக்கோ அதை விட நைட்டில் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நாம் டவுன் டவுன்கிற ஏரியாவை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல தான் நீங்கள் ஜென்ரலாக பார்க்கக்கூடிய உயரமான பில்டிங்ஸும் அண்ட் உலகத்திலேயே உயரமான பில்டிங்கான புர்ஜ் கலிஃபாவும் அமைஞ்சிருக்கு. கலர்ஃபுல் லைட்ஸால் அலங்கரிக்கப்பட்ட பில்டிங்ஸை பார்த்துக்கிட்டே நம்ம பயணத்தை தொடரலாம். துபாயில் டிரைவ் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது இங்கே உள்ள ரோட்ஸ் தான். காரில் ஏறி உட்காந்து அப்படியே கப்பல் மாதிரி போயிட்டே இருக்கும். அதே நேரத்தில் யாருக்குமே பிடிக்காத ஒன்று சில நேரத்தில் உண்டாகிற டிராஃபிக் தான். கடலில் நிற்கிற கப்பல் மாதிரி ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கணும். கஷ்டப்பட்டு பலவிதமான சிறு கடல்களை தாண்டி நம்ம தேராக்கு வந்தாச்சு. இங்க வந்தோன்னு தான் நம்மளுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸே காத்திருந்தது. வந்த அப்புறம் தான் தெரியுது இங்கே ஒரு பெருங்கடலே காத்துட்டு இருக்குன்னு. ஆக்சுவலா நம்ம இந்த கார்லாம் நிற்கிற ரைட்ல போயிருக்கணும். டிராஃபிக் அதிகமா இருக்கனால இதை ஸ்கிப் பண்ணிட்டு வேற வழியில போகலான்னு பார்த்தா அங்கேயும் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோம். எப்படியும் அந்த பெருங்கடலையும் தாண்டி நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இது நைஃப் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்க RTA கார் பார்க்கிங். இங்க காரை பார்க் பண்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு 5 dirhams பே பண்ணணும். ஒரு வழியா நம்ம காரை பார்க் பண்ணிட்டு அபாயா வேட்டைக்கு கிளம்பியாச்சு. இங்கே இருக்க இந்த ஷாப்பை ஆல்ரெடி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ அந்த ஷாப்புக்கு போகிறது இல்லை. இன்னொரு ஃப்ரெண்ட் எனக்கு வேறு ஒரு ஷாப் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு தேடிட்டு இருக்கோம். என்ன ரீசனே தெரில, கூகுள் மேப்பில் அந்த ஷாப்பை எங்களால் கண்டுபிடிக்கவே முடியலை. பட் எப்படியாவது கண்டுபிடிச்சிடலான்னு தேடிட்டு இருக்கோம். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கான ரீசனாக நான் அந்த ஷாப் கண்டுபிடிக்கிறப்ப சொல்கிறேன். இந்த ஏரியாவை சுற்றி நிறைய அபாயா ஷாப்ஸ் இருக்குது. பட் நாம் தேடுற கடை நம்ம கண்ணில் படவே இல்லை. தேடிக்கிட்டே நாம் அந்த ஸ்ட்ரீட் கடைசிக்கே வந்துட்டோம். ஒருவேளை அந்த பக்கம் இருக்குமோன்னு தேடிட்டே ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டோம். பட் கண்டுபிடிக்க முடியல. இங்கே நிறைய தமிழ் கடைகளை பார்க்க முடிஞ்சது. சரி, இதுக்கு மேலே போயிட்டு இருந்தால் டைம் ஆகிடும்ல. என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ண அந்த கடைக்கே வண்டியை திருப்பியாச்சு. என் ஃப்ரெண்ட் சஜஸ்ட் பண்ண அந்த ஷாப் பேர் மெஹர் பர்தா. நாம் அந்த ஷாப் கிட்ட வந்தாச்சு. வாங்க உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு போய் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா டைப் அபாயாஸும் இருந்தது. நியூ மாடல்லாம் கீழே வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையும் நான் இப்போ பார்த்துட்டு இருந்தேன். ஒருவேளை நம்ம நினைக்கிற மாடல் இல்லைனா கூட ஃபோட்டோ காமிச்சா ஸ்டிச் பண்ணி தராங்க. நான் எனக்கான அபாயாவை தேடிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு அபாயா பிடிச்சிருந்தது. அதை நான் ஸ்டிச் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்கேன். நம்ம ஆர்டர் கொடுக்குற அபாயாஸ்லாம் இந்த வீடியோட எண்டில் டெலிவரி வாங்குவோம். அப்போ பார்த்துக்கோங்க. இந்த ஷாப்பில் நம்ம ஆர்டர் பண்ண அபாயா பார்த்தீங்கன்னா 175 dirhams ஆகுது. இந்தியன் ருபீஸில் 3905 ரூபாய் ஆச்சு. இங்கே நம்மளோட ஆர்டரை கொடுத்துட்டு வெளில வந்தாச்சு. போயிட்டே இருக்கும்போது லஸ்ஸி ஷாப் கண்ணில் பட்டுச்சு. சரி, குயிக்காக ஒரு லஸ்ஸி சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு ஒரு மேங்கோ லஸ்ஸி வாங்கணும். குழுன்னு லஸ்ஸியை சாப்பிட்டுட்டு கண்ணை திறந்து பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டு தேடிட்டு இருந்த கடை நம்ம கண்ணு முன்னாடி தாங்க இருக்குது. இந்த ஷாப் நேம் அபாயா பேலஸ். சரி வாங்க இப்போ இந்த கடைக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கடை கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவும் நிறைய வெரைட்டியில் அபாயா அண்ட் ஹிஜாப்ஸ் இருந்தது.
இதை மென்ஷன் பண்ணியே ஆகணும், அவங்க நல்லாவே ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. நான் எனக்கு எதுவும் அபாயா பிடிக்குதான்னு தேடிட்டு இருக்கேன். எனக்கு இங்கே 2 மாடல் அபாயா பிடிச்சிருந்தது. ஸோ அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு. நான் இங்கே வாங்கின 2 மாடலையும் சேர்த்து 200 கிராம்ஸ் ஆச்சு. இந்தியன் ருபீஸில் 4463 ரூபா வந்துச்சு. ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம கார் பார்க்கிங்க்கு வந்தாச்சு. இது தாங்க கார் பார்க்கிங் பேமெண்ட் மிஷின். இங்கே நம்ம 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு 15 கிராம்ஸ் 75 ஃபில்ஸ் ஆச்சு. நம்ம போகிறப்ப எடுக்கிற டிக்கெட்டை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணோன்னா நம்ம எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு டிஸ்பிளேல காட்டும். அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டை பே பண்ணிக்க வேண்டியதுதான். ரெண்டு ஷாப்லையும் அபாயா நம்ம இன்னும் வாங்கலை, ஆர்டர் மட்டும்தான் பண்ணிட்டு வந்திருக்கோம். 1 வீக்கில் ரெடி ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து வாங்கலாம். இன்னைக்கு டேட் February 25. நாம் ஆர்டர் பண்ணி 2 வீக்ஸ் ஆச்சு. இப்போ நாம் ஆர்டர் பண்ண அபாயெல்லாம் போய் டெலிவரி வாங்கிட்டு வந்துடலாம். இன்றைக்கி ஆல்காய் ரோட் ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. ஸோ வாங்க ஆல்டர்னேட் ரூட் எடுத்து ட்ராவல் பண்ணலாம். நாம் இப்போ அல்வாசல் ரோட் வழியாக போயிட்டுருக்கோம். இந்த ஏரியா ரொம்ப காமாகவும் அழகாகவும் இருக்கும். ரோடுக்கு 2 சைடும் அதிகமான வில்லாஸும் எலகண்டான ஷாப்ஸும் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாக்ஸ் பார்க். இங்கே உள்ள பில்டிங்ஸ்லாம் கண்டெய்னர் மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதை பற்றி ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். போகிற வழியில் இந்த பைக்கர்ஸ்லாம் ரைட் பண்ணுறதை பார்த்தோம். இந்த பைக்கோட டிசைன்லாம் பார்க்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதை பார்த்துட்டு நம்மளோட ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். அப்ரோச் பண்ணுறது சிந்தவா டனல். துபாயில் நம்ம வாவணும் பார்க்குற விஷயங்களில் இதுவும் ஒன்று. அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இது துபாயோட ஹிஸ்ட்ரியில் முக்கியமான இடத்துல இருக்குது. இந்த டனலை டிசம்பர் 19, 1975 அப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு இது மிகப்பெரிய டோரை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கு. இதை கட்டினதுக்கு அப்புறம் நிறைய பிஸ்னஸ் வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இப்போ ஒரு வழியாக தேராக்கு வந்தாச்சு. திரும்பவும் அதே கதை தான், டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாச்சு. அப்படியே சைடில் இருக்க பில்டிங்ஸ்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வண்டி உருட்டிக்கிட்டே போயிட்டுருக்கோம். நம்ம பார்க்கிங் கிட்ட ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இருந்தாலும் அந்த 500 மீட்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 50 நிமிஷம் போல் ஆச்சு. இது ரொம்ப பிஸியான ஏரியாங்கிறனால இங்கே பஸ்ஸும் டாக்ஸியும் போகிறதுக்கு மட்டும் தனி லேன் இருக்குது. அதில் நம்ம போனோம்னா 600 கிராம்ஸ் வரையும் நம்மளுக்கு ஃபைன் விழுக சான்ஸ் இருக்குது. ஜென்ரலாக ஏதாச்சும் லேட் ஆனால் எல்லோரும் விடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு இருட்டியே போச்சு. ஒரு வழியாக நம்ம பார்க்கிங்கை போட்டுட்டு வெளில வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் மெஹபாதால நம்ம டெலிவரியை வாங்கிடுவோம். நாங்கள் போனப்போ அந்த ஷாப் கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது. பட் போன உடனே நம்ம அபாயாலாம் கிடச்சிருச்சு. நம்ம ஸ்டிச் பண்ண கொடுத்ததுனால அங்கேயே அபாயாஸ் எல்லாம் செக் பண்ணி வாங்கிடுவோம். ஸோ கடைக்கார அண்ணன்கிட்ட அபாயாவை ஓப்பன் பண்ணி காட்ட சொன்னோம். என் ஃப்ரெண்டும் இங்கே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம இன்றைக்கி டெலிவரி எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட் வாங்கியிருக்க அபாயெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
இதுதான் நாம ஆர்டர் பண்ண அபாயா. இந்த ஹேண்டில் கட்டுற டிசைனை நான் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணிக்கிட்டாங்க. அபாயா எல்லாமே ரொம்ப நல்லாவே ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே அபாயா வாங்கிக்கிட்டு நம்ம கிளம்புவோம். இப்போ நெக்ஸ்ட் ஷாப்புக்கு போய் அடுத்த டெலிவரியை வாங்கலாம் வாங்க. இங்கே 2 அபாயா ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தோம்ல, அது 2த்தையுமே இப்போ செக் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். இங்கேயும் நம்மளோட அபாயெல்லாம் வாங்கியாச்சு, வாங்க கிளம்பலாம். குயிக்கா என்னோட அபாயா பர்ச்சேசிங் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்லிடுறேன். அபாயோட காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது அதோட டிசைன் அண்ட் மெட்டீரியல் தான். ஸோ 2யும் பேலன்ஸ் பண்ணால் நம்ம ஒரு டீசெண்டான ப்ரைஸ்லாம் வாங்க முடியும். இந்த ஏரியாவில் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா கேஷ் இஸ் கிங். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்கெயின் பண்ணி கேஷில் பே பண்ண பாருங்கள். உங்களுக்கு நல்ல டீல் கிடைக்க சான்ஸ் இருக்கு. எப்பவும் டெலிவரி வாங்குறப்போ செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ பேக் அண்ட் ஃபோர்த் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அபாயா பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். அபாயா எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அதை பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon. Until then, take care. Bye bye.